Exercise 3.8 தேர்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எம் அண்ட் என். இதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் சம் பார்த்தோம்ல, அது என்னென்ன வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம்? ஏ அண்ட் பி கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இதில் வந்து எம்மு என்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அகெயின் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ அப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், எம் வேல்யூவும் என் வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? இதில் பவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எல்லாமே டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது, 4 3 2 1ன்னு. ஓகேங்களா? ஸோ அன்னோன்ன்றது என்னது, எம் என். இந்த இடத்துல என்ன நம்பர் வரும், என்ன வேல்யூ வரும்ன்றதை நம்ம என்ன பண்ணணும், we have to find out. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கொடுத்துருக்குற பாலினாமியல் ஈக்குவேஷன் என்ன பண்ணிட்டேன், எடுத்து டிவிஷன் பாக்ஸில் எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கா 36ன்னு. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கணும். 36ஓட ஸ்கொயர் ரூட் என்ன, 6. 6 6 தானே 36. ஸோ இங்கே 6 போட்டால் இங்கே என்ன பண்ணணும், 6 போடணும். எக்ஸ் பவர் 4 இருக்குது, அப்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு என்ன பண்ணணும், போடணும். ஓகேங்களா? 6 6 36, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 4. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணி சப்ராக்ட் பண்ணியாச்சு. கேன்சல் ஆகிடுச்சா, ப்ளஸும் மைனஸும். அடுத்தது ரெண்டு நம்பர் என்ன பண்ணணும், கீழே இருக்கணும். -60x³ ப்ளஸ் 61x². நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உடனே என்ன பண்ணணும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 12. 6 2 12, 12x². அடுத்து என்ன பண்ணணும், இங்கே -60 இருக்கா, இந்த நம்பரையும் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எதை போடணும்னு சொன்னேன், உள்ளே இருக்கிறத மேலே போட்டுக்கோங்க. -60 டிவைடட் பை வெளியில் என்ன இருக்குது, 12 இருக்குது. அப்போது 12 இங்கே போடணும். 12 டேபிளில் 60 எத்தனை டைம் வரும், 5 டைம்ஸ். இந்த மைனஸ், அப்போ இங்கே என்ன பண்ணணும், -5. ஓகேங்களா? அடுத்தது இப்போ இதுதான் நம்ம நியூவாக போட்டுது. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 60 கிடைக்கும். ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம இங்கே எக்ஸ் போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகும், x³ ஆகுமா? ஸோ என்ன பண்ணணும், -5 எக்ஸ் போடணும். இங்கே எக்ஸ் போட்டு இங்கே என்ன வேல்யூ போடுறீங்களோ அதே தான் என்ன பண்ணணும், இங்கேயும் போடணும். இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா, -5x இன்ட்டு 12x² என்ன வரும், -60x³. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 5 5s 25x². இப்போ சைன் சேஞ்ச் பண்ணலாமா, இது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், இது கேன்சல் ஆகிடும். ஒன்று மைனஸு ஒன்று ப்ளஸ். அடுத்தது இது மைனஸ் ஆகும். 61ல் 25 போயிடுச்சுன்னா 36x². நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்த ரெண்டு வேல்யூஸை கீழே அப்படியே இறக்கிக்கணும். -mx, அந்த சைனோடு தான் என்ன பண்ணணும், கீழே இருக்கணும். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணணும், கீழே இறக்கி முடிச்சோன்னே உடனே கோஷன்ட்டுக்கு போயிடணும். கோஷன்ட் என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், இப்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12x² மைனஸ் 5x இன்ட்டு 2 10x. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ போடணும். ஓகேவா? அந்த வேல்யூ போட்டு இந்த ஆன்சர் கொண்டு வரணும். நமக்கு தெரியாதுல்ல, அப்போ என்ன பண்ணணும், இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரும் இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். 36 மேலே போட்டுக்கோங்க பை 12. 12 36 எத்தனை டைம் வரும், 3 டைம். அப்போது இங்கே +3, இங்கே என்னது +3. இப்போ நியூவாக போட்ட நம்பரோட ஒன்றுத்தையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டே வரணும். சரிங்களா? 12x² இன்ட்டு 3 36x². ஓகேங்களா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அடுத்தது 3 இன்ட்டு 10 30x. ஓகேங்களா? 3 இன்ட்டு 10x 30x. அடுத்தது +3 இன்ட்டு +3 +9. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணலாமா? சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இது என்ன ஆகும், -m, அந்த சைனோட தான் என்ன பண்ணணும், எழுதணும். -m ப்ளஸ் 30. அப்புறம் ப்ராக்கெட்டில் எக்ஸ் தானே இது காமனாக இருக்குது, ஸோ எக்ஸ் எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது ப்ளஸ் n மைனஸ் இருக்கா, -9. ஓகேங்களா? இங்கே எதுவுமே இல்லை, ஏன்னா இது கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லையா, ஸோ அப்படியே விட்டாச்சு. இங்கே எக்ஸ் இருந்ததுனால எக்ஸை ப்ராக்கெட் வரல எழுதணும். அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும், since it is perfect square. இது perfect square அவங்களே சொல்லிட்டாங்களா? அப்போ என்னவா இருக்கும்,
ரிமைண்டர் இஸ் 0. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதணும். இதுக்கும் என்ன இருக்குது, தனியாக மார்க் உண்டு. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸில் இருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஒன்று ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அப்படி இல்லைனா எம் அண்ட் என் வேல்யூஸ் ஃபைன் பண்ணுறது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது. பப்ளிக்கில் கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன எழுதணும், -m + 30 = 0. ரிமைண்டர் 0ன்றதுனால என்ன பண்ணணும், நம்ம அதை எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது n - 9 இந்த வேல்யூ = 0. வெரி குட். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், -m + 30 அந்த சைட் போனால் -30. ரெண்டு மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். therefore m is equal to 30. m கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது n is equal to -9 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது +9 ஆகும். சரிங்களா? என்னோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. எதனை கொஷனில் கேட்டிருந்தாங்க,